தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸை நம்ம எப்படி டைப் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ஹெச்எம் ரைட்டர் அதோட ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம என்னென்ன வழிகளெல்லாம் தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டாக என்னென்ன பண்ணலான்னா தமிழ் 99 தமிழ் இன்ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டாகவே நம்ம சிஸ்டம்லேயே இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்டர்னேட்டாக எந்த ஒரு லாங்குவேஜ் பேக்குமே நம்ம இன்ஸ்டால் பண்ண வேணாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி என்னோட லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட விண்டோஸில். என்னென்ன லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் 99 இருக்குது, கூகுள் இன்புட் டூல்ஸ் இருக்குது, தமிழ் இன்ஸ்கிரிப்ட் இருக்குது, தமிழ் ஃபோனடிக் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிராஃப்டில் டைப் பண்ணால் வருதுன்றதை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் தமிழ் 99 டைப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் ரேண்டம் கேரக்டர்ஸ் டைப் பண்ணுறேன். இப்போ தமிழ் இன்ஸ்கிரிப்ட் நான் டைப் பண்ணுறேன். இப்போ தமிழ் ஃபோனோட்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட இஆஃபிஸ் டிராஃப்டில் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். என்னோட இஆஃபிஸ் டிராஃப்டில் இப்போ தமிழ் 99 தமிழ் இன்ஸ்கிரிப்ட் தமிழ் ஃபோனோட்டிக் இதை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ டைப் பண்ண எல்லாமே எனக்கு அப்படியே வருது. இந்த தமிழ் 99 ஏன் அந்த மாதிரி வருதுன்னா இந்த டாட்லாம் நம்ம டைப் ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு தெரியும். டாட் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த கேரக்டர்ஸ் டைப் பண்ணுவாங்க. பட் சிஸ்டமில் அதை மாற்றி வரும். ஸோ அதனால தான் இப்படி தெரியுது. பட் நான் என்ன டைப் பண்ணுறனோ என்னோடய வேர்ட் ஃபைலில் இருக்கிறது எனக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோடய வேர்ட் ஃபைலில் நான் டைப் பண்ணுறது எல்லாமே யூனிகோட் ஃபாண்ட் தான். ஸோ டிஃபால்ட்டாக நான் யூனிகோட் ஃபாண்ட்டை டைப் பண்ணியிருக்கேன். அதை நான் இஆஃபிஸில் போட்டிருக்கேன். எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இப்போ லாங்குவேஜ் பேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்னோட கம்ப்யூட்டரில் நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா ஜஸ்ட் விங்கி ப்ரெஸ் பண்ணுறேன், செட்டிங்ஸை டைப் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விங்கி +i ஓப்பன் கொடுத்தோன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் எனக்கு என்னென்ன இருக்குன்னா டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதில் டைம் அண்ட் லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணுறேன். டைம் அண்ட் லாங்குவேஜ் கொடுத்ததும் ரைட் சைடில் எனக்கு என்னென்ன இருக்குன்னா டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன், டைப்பிங், ஸ்பீச், இதில் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணதும் நான் என்னென்ன லாங்குவேஜ் பேக்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றது எல்லாமே எனக்கு ஷோ ஆகும். நான் தமிழ் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தமிழ்ன்றது காட்டுது. இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டமில் தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணலன்னா நீங்கள் ஆட் லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன்ஸில் போகணும். ஸோ இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் நான் தமிழ் டைப் பண்ணுறேன். தமிழில் எனக்கு என்னென்ன இருக்குன்னா எனக்கு தமிழ் மலேசியா இருக்குது, தமிழ் சிங்கப்பூர் இருக்குது, தமிழ் ஸ்ரீலங்கா இருக்குது, தமிழ் இந்தியா இருக்குது. ஸோ தமிழ் இந்தியாவை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால எனக்கு டிசேபிள்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா கொஞ்சம் இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ எனக்கு தமிழ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பட் எனக்கு தமிழ் 99 இன்ஸ்கிரிப்ட் அண்ட் ஃபோனோட்டிக்ஸ் இதெல்லாம் எனக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள். தமிழ் எனக்கு இன்ஸ்டால் ஆன பேக்கேஜ் ஷோ ஆகுது. அதில் அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். லாங்குவேஜ் ஆப்ஷன் வருது. ஸோ அந்த லாங்குவேஜ் ஆப்ஷனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். சரி, எனக்கு இப்போ லிஸ்ட் ஆஃப் தமிழ் கீபோர்ட் லேயர்ஸ் எல்லாமே காட்டுது. தமிழ் 99 இன்ஸ்கிரிப்ட் ஃபோனடிக்ஸ் காட்டுது. இதில் நான் இன்னும் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆட் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணணுன்னாலும் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இஆஃபிஸில் டிஃபால்ட்டாக இருக்க லாங்குவேஜ் பேக் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.